இன்றைக்கி நம்ம 7 மந்த் அப்புறம் 8 மந்த்ஸ் பேபிஸ்க்கான செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு செர்லாக் ரெசிபி வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 டம்ளர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரகு ரைஸ் எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒயிட் கிளாத்தில் வந்து விரித்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் சேர்த்து இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே இன்னும் சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். 8 பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 வால்நட், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு பாப்பாவுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து வெயிட் கெயினுக்கு பாப்பாவுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில் சேர்த்து. இப்போ 2 டம்ளர் தண்ணியில் 3 ஸ்பூன் அளவு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் ஹோம்மேட் செர்லாக்